தெனாலின் டைட்டில் வச்சது அவர் தான். அப்படியா? ஆமா, இது நான் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல தான் கமல் சாருக்கே சொன்னேன். ரஜினி சார் தான் சொல்லாதீங்க, இப்போ நீங்களா சொல்ற மாதிரி சொல்லுங்க. எனக்கு கிரேசி மோகன், ரமேஷ் கண்ணா 3 பேருக்கு தான் தெரியும் தெனாலின்றது ரஜினி சார் வச்ச டைட்டில். ஏன்னா என் சொந்த படம், நான் உள்ள இது பண்ணிட்டேன். அவரு ஹீராமில் இருக்காரு, இவர் அந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்காரு. இவர் வந்து அவர் ஃப்ரீயா இருந்தா பிடிக்காது, ஏதாவது போயிட்டு சும்மா இருக்கும்போது என்ன பண்றீங்க வரலாமா அப்படின்னு வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு தான் போவார். அப்போ அவரு நிறைய இன்வால்வ் ஆகி அதுல எல்லாம் தெனாலி கதையில அவருடைய டிஸ்கஷன்ல அவரு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல சார். அந்த மாதிரி நாங்க 15 பேர் வச்சிருக்கோமே ஒரு டிஸ்கஷன்லயும். வெறும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, புதுசா சீன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுலயே அவங்களுக்கு பெரிய ஹெட்வெயிட் எல்லாம் கூட உண்டு. நீங்க 2 பேரை வச்சும் நிறைய படங்கள் இயக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எப்படி? ஏன்னா அதை பத்தி நிறைய கற்பிதங்கள் உண்டு, அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸும் உண்டு. ரைட், அதெல்லாம் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடியதான் பலது. நீங்க கூட இருக்கிறவர் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார் என்னைக்குமே. ஆனா நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனா நான் வளர்றதுக்கு நீ தான் காரணமா இருக்க, நீ வளர்றதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். அப்படிதான் 2 பேரும். அது எப்படின்னா, உன் படம் எப்படி ஓடிச்சா அடுத்தது இதை விட பெருசா கொடுக்கணும்னு இவர் உழைக்கிறது. அது பேர் போட்டி, பொறாம கிடையாது. இந்த விஷயத்துல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அது சார் அதான் சொல்றேனே, தெனாலின்ட்டு சொன்னாரு டைட்டில் சொல்லிட்டு கமல் சார்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதானா அவரு நம்மெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறது அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்ன கூப்பிடுறாரு, வந்து பாருங்கன்னு. பூஜைக்கெல்லாம் நான் போயிட்டேன், ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிடுறாரு. கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்டாரு. ஆமா, அது என்னமோ காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே, ஏதோ ஷூட்டிங் போக போறீங்களா, அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னாரு. அது நான் வந்து சார் இல்லை இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து ஒரு மாதிரி அந்த ஃபெமினைன் கேரக்டர் இது சார். நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்து மதனான் டைட்டில் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். அப்படியே சிகரெட் பிடிச்சி நம்ம எத்தனை கதை தேடணும், ஜகுபாய் கேன்சல் பண்ணிட்டு. நான் என்ன சொன்னேன், அப்போ மதனான்னு டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டாரு, ஆனால் அவர் ஒத்துக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பண்ணுறேன்னு சொன்னல. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் எனக்கு மறந்து போச்சு சார். நிறைய கதைகள் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். இது வந்து அவர் சொன்னது வந்து இது அவர் சொன்னதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், அது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். அது அவருடைய கெரியர்ல முக்கியமான. ஆமாம், ஸோ அஜித்தை வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் சீன்ஸ் எல்லாம் புதுசாக சொல்ல மாட்டார், அதுலலாம் இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் நான் சொல்கிறேன், ஒப்பீனியன் மட்டும். கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரஜினி சார் தான் சார் நம்பர் 1. Behind Notes Gopinath's Round Table celebrating Kamal Haasan. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.